சற்று முன் கிடைத்த செய்தி, வங்கதேசத்தில் இந்து இளைஞர் கொலையை கண்டித்து டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் முன்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. வங்கதேசத்தில் இந்து இளைஞர் கொலையை கண்டித்து டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் முன்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. வங்கதேச தூதரகம் முன் விஸ்வ இந்து பரிஷத் நடத்தும் போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தற்பொழுது தடுப்புகளை உடைத்து உள்ளே நுழைய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வங்கதேச தூதரகம் முன்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. வங்கதேசத்தில் இந்து இளைஞர் கொலையை கண்டித்து டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் முன்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. வங்கதேச தூதரகம் முன் விஸ்வ இந்து பரிஷத் நடத்தும் போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தடுப்புகளை உடைத்து உள்ளே நுழைய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வங்கதேசத்தில் இந்து இளைஞர் கொலையை கண்டித்து டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் முன்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. வங்கதேச தூதரகம் முன் விஸ்வ இந்து பரிஷத் நடத்தும் இந்த போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தடுப்புகளை உடைத்து உள்ளே நுழைய முயன்றதால் பரபரப்பு நிலவி வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வங்கதேசத்தில் இந்து இளைஞர் கொலையை கண்டித்து டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் முன்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. வங்கதேச தூதரகம் முன் விஸ்வ இந்து பரிஷத் நடத்தும் இந்த போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தடுப்புகளை உடைத்து உள்ளே நுழைய முயன்றதால் பரபரப்பு நிலவி வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் காவியா இணைந்திருக்கிறார். வணக்கம் காவியா, கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். வங்கதேசத்தில் இந்து இளைஞர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் முன்பு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் தொடர்ந்து அங்குள்ள தடுப்புகளை உடைத்து உள்ளே நுழைய முயன்றதால் அங்கு பரபரப்பான சூழலானது நீடித்து வருகிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்டில் வங்கதேசத்தில் அரசுக்கு எதிரான மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்தார். பின்னர் அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்த நிலையில் அப்போது முதல் அந்நாட்டில் சிறுபான்மை இந்துக்கள் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக பல்வேறு புகார்கள் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் மைமன் சிங் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த தீபு சந்திரதாஸ் என்பவர் மத நிந்தனையில் ஈடுபட்டதாக கூறி அவர் மீது கும்பல் ஒன்று கடந்த வியாழக்கிழமை தாக்குதல் நடத்தியது. தொழிற்சாலைக்கு வெளியே அவரை தாக்கிய அந்த கும்பலானது அவரை மரத்தில் கட்டி தூக்கில் தொங்கிவிட்டது. இதில் உயிரிழந்த அவரின் சடலத்தை டாக்கா மைமன் சிங் நெடுஞ்சாலையில் அந்த கும்பல் தீ வைத்து எரித்தது. இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்த இடைக்கால அரசு தீபுவை கொன்ற குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தது. தொடர்ந்து இடைக்கால அரசு தனது எக்ஸலத்தில் தீபு சந்திரதாஸ் கொலை தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் 7 பேரை அதிவிரைவு படை கைது செய்திருப்பதாகவும் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையின் போது 19 முதல் 45 வயது கொண்டவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தது. தொடர்ந்து ஹாதியின் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு டாக்கா பல்கலைக்கழக மத்திய மசூதி அருகே உள்ள தேசிய கவி காசி நஸ்ரும் இஸ்லாமின் அடக்கஸ்தலத்தை ஒட்டி அடக்கம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்துக்கு இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக பாஜக மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் அதே போன்று இந்து அமைப்புகள் தொடர்ந்து தங்களது கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். பல்வேறு பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் என்பதும் நடைபெற்றது. இந்த நிலையில்தான் தற்போது வங்கதேசத்தில் இந்து இளைஞர் கொலையை கண்டித்து டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் முன்பு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தடுப்புகளை உடைத்து உள்ளே நுழைய முயன்றதால் பரபரப்பான சூழல் என்பது நீடித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சில விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகளை போலீசார் கைது செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி காவியா. சற்று முன் கிடைத்த செய்தி, வங்கதேச தூதரகம் முன்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. வங்கதேசத்தில் இந்து இளைஞர் கொலையை கண்டித்து டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் முன்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. வங்கதேசத்தில் இந்து இளைஞர் கொலையை கண்டித்து டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் முன்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. வங்கதேச தூதரகம் முன் விஸ்வ இந்து பரிஷத் நடத்தும் இந்த போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தடுப்புகளை உடைத்து உள்ளே நுழைய முயன்றதால் பரபரப்பு நிலவி வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் முன்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது.
வங்கதேசத்தில் இந்து இளைஞர் கொலையை கண்டித்து டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் முன்பு தற்பொழுது போராட்டம் நடைபெற்று வருகிறது. வங்கதேச தூதரகம் முன் விஸ்வ இந்து பரிஷத் நடத்தும் இந்த போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தடுப்புகளை உடைத்து உள்ளே நுழைய முயன்றதால் அப்பகுதி பரபரப்பு நிலவி வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வங்கதேச தூதரகம் முன்பு போராட்டம் நிலவி வருகிறது. வங்கதேசத்தில் இந்து இளைஞர் கொலையை கண்டித்து டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் முன்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது.